ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க பொன் மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கிட்டலாம் அவங்க கேட்கிற நகையை கொடுப்பாரு. கொடுத்துட்டு வர மொய் பணம் அப்படி இப்படின்ட்டு அவங்க அரேஞ்ச் பண்ற பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களால செட்டில் பண்ண முடியாத அமௌண்ட்டுக்கு பேலன்ஸ் தங்கத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி தான் அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா லியோமோன் ஜோஸ்க்கு கல்யாணம் வருது. அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்காரு. அவர் பண்ண ஒரு சில காரணத்தினால கட்சியை விட்டு நிக்கிறாங்க. அதனால பயங்கர கஷ்டத்துல இருக்காரு. அவங்க 25 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்றேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த அமௌண்ட்டை புரட்ட முடியாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவரும் பண்றாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நகையை திருப்பி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, நம்ம ஹீரோ நகையை வாங்கினாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. ஏன் ஒரு புது விதமான ஸ்டோரி பிளாட்டாவும் இருக்கு. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அது நம்ம ஹீரோவா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இன்டெப்தா சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோடய நம்மளால மிங்கிள் ஆகி வந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல இவங்க அங்கங்க மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சாங்ஸும் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஓரளவு எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. பெருசா எங்கேயும் லாகி இல்ல. ஆனா என்ன பல சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருந்தது. அது மட்டும் இல்லாம படத்துல சுத்தமா லாஜிக்ன்றது இல்லவே இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான் எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.